மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 பிக் பேர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேர் குளோபல் என்வைரன்மென்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வெளியில நல்லா இல்லைங்க. சைனால ரியல் எஸ்டேட் கொலாப்ஸ் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். யுஎஸ்ல இன்ஃப்ளேஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால வட்டி விகிதத்த கூட்டிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கால அதிக வட்டி விகிதம் இருந்து அவங்க வாழ்ந்து நினைவே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் தான் அது. அப்போ குளோபல் என்வைரன்மென்ட் இவ்வளோ மோசமா இருக்கும்போது, நிச்சயமா அது இந்தியால பாதிப்பு இல்லாம இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஆனா இப்போதைக்கு அந்த பாதிப்பு இல்லாத மாதிரி நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். 2வது டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருந்தது லாஸ்ட் இயர். அதுக்கு முந்தின வருஷம்லாம். என்ன பொறுத்தவரைக்கும் இது ரீபவுண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கோவிட்ல எல்லாரும் நுகர்வை குறைச்சிக்கிட்டதுனால அதிகப்படுத்திக்கிட்டாங்க தேவைக்கு மேல. இப்போ அந்த நுகர்வு மறுபடியும் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நுகர்வும் ஒரு மிக முக்கியமான ஒரு பேர் ஃபேக்டர். 3வது பேர் ஃபேக்டர் இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் இருந்தா நம்மளுடைய செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். அது குறையும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும்? சொத்துக்களுடைய மதிப்பு குறையும். இதுதான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய த்ரெட்.